السلام عليكم ورحمة الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف كل أمر ذي بال ببسم الله فهو أقطع أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நற்பாக்கியமான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, மாணவ செல்வங்களே, தொடர்ந்து தஃப்சீர் குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆரம்பமாக தஃப்சீர்னா என்ன, திருக்குர்ஆனுடைய விரிவுரை விளக்கங்கள்னா என்ன அப்படின்னு சொல்லி டெஃபினேஷன் நம்ம பார்த்தோம். இரண்டாவது வாரம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அதனுடைய அர்த்தங்கள், விளக்கங்கள், சிறப்புகள் குறித்து சென்ற வாரம் பார்த்தோம். அதே போன்று இந்த வாரம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இந்த அற்புதமான இந்த மந்திர சொல்லை குறித்து, இதனுடைய சிறப்புகள், இதனுடைய பரக்கத்துக்கள், இது ஓதுவதனால என்ன பயன் என்பது குறித்தெல்லாம் தஃப்சீர்கள் நாம் பார்த்தோம் சொன்னால் ரொம்ப விரிவாக விளக்கமாக இருக்குது. அதனுடைய விளக்கங்கள் அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட இந்த பிஸ்மில்லா குறித்து மட்டும் 4-5 வாரங்கள் பேசுகிறார்கள் உலமா பெருமக்கள். தஃப்சீர் நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடியே அந்த தஃப்சீரை குறித்து திருக்குர்ஆனுக்கு விளக்கங்கள், அர்த்தங்கள், சம்பவங்கள், வரலாறுகள், அதற்கு மட்டுமே 17 வாரங்கள் தஃப்சீர்னா என்ன அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாங்க. அதற்கு ஒரு 16 துறைகள் தேர்ச்சி பெற்றிருக்கிறவங்க மட்டும்தான் அந்த தஃப்சீரை நடத்த முடியும் என்பதை தஃப்சீர் செய்யக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள், மார்க்கத்தினுடைய விளக்கம் கொடுக்கக்கூடிய முஃபஸ்ஸிர்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். நிறைய கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கிதாபுகள், தஃப்சீரே கஷ்ஷாப், தஃப்சீரே குர்துபி, தஃப்சீரே இப்னு கஸீர், இப்படி பல தஃப்சீர்கள், தஃப்சீரே பைலாவி, தஃப்சீரே ஜலாலைன். நாங்களாம் மதரசா ஓதுகிற பொழுது எங்களுக்கு தஃப்சீர் ஜலாலைன் நடத்தினாங்க. 7வது ஜும்ரா கடைசி வருஷம் படிக்கிற பொழுது தஃப்சீர் பைலாவி நடத்தினாங்க. ஒவ்வொரு ஆயத்திற்கும் அதனுடைய அர்த்தங்கள், அதனுடைய விளக்கங்கள், அந்த ஆயத்து எதற்கு இறங்குச்சு, அதனால் நமக்கு என்ன பலன் பயன் என்பது குறித்தெல்லாம் ரொம்ப விளக்கமாக விவரமாக நமக்கு பாடம் நடத்தினார்கள், சொல்லி கொடுத்தார்கள். அதன் அடிப்படையில் தான் அல்லாஹ்வுடைய அந்த கலாம் ஷரீஃப், அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் குர்ஆன்ல 21ஆம் ஜுஸுல சூரத்துல் லுக்மான்ல 7 கடலை மையாக, இன்காக எடுத்து இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மரத்தையும் பேனாவாக மாற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த இன்கெல்லாம் அதில் போட்டு ரப்புடைய அவனுடைய குதிரத்தை, அவனுடைய சிறப்பை நாம் குறித்து பேசினாலும் எழுதினாலும், அந்த மாதிரி 2 தடவை பண்ணாலும் உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மரங்களையும் பேனாவாக மாற்றி 7 கடல் இருக்கு, 7 கடலை மையாக ஆக்கி நம்ம எழுதினாலும் மா நஃபிதத் கலாமுல்லா, அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தை, அவனுடைய சக்தி, அவனுடைய குதிரத் நம்மால் எழுதி முடிக்க முடியாது. அவன் பேராற்றல் உடையவன், பரக்கத்தானவன். இன்ன காலா புள்ளி ஷையின் கதீர், அனைத்து பொருட்கள் மீது அவன் சக்தி உடையவன், அவனால் மட்டும்தான் செய்ய முடியும் என்பதை அவனே சொல்லி காட்டுவான். அதன் அடிப்படையில் தான் இந்த தஃப்சீருடைய விளக்கங்கள் ரொம்ப முக்கியமானது. நம்ம தொழுகையில் ஓதக்கூடிய சூறாக்களாக இருக்கட்டும், அல்லது துவாக்களாக இருக்கட்டும், அதனுடைய அர்த்தம், விளக்கங்கள் தெரிஞ்சு நம்ம தொழுகிற பொழுது ரொம்ப இன்பமாக இருக்கும், அது பரிபூர்ணமாக அங்கீகரிக்கப்படும். அதன் அடிப்படையில் தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்,
இதற்கு மட்டுமே 4-5 வாரங்கள் விளக்கம் சொல்றாங்க. அவ்வளவு சிறப்புகள் இருக்கு. பிஸ்மில்லா, இஸ்மு, பிஸ்மி என்று சொன்னால் பா, பிஸ்மி, பா என்கிற அந்த வார்த்தைக்கு மட்டுமே 3 அர்த்தங்கள் கிதாபுகளிலும் முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தராங்க. உதவி தேடுதல், ரப்போடு இணைந்து இருத்தல், அல் முசாஃபஹா. எப்படி உங்களுக்கு விளக்கம் சொன்னா புரியும்னா, தஹப்து பிஹா, அவனை கொண்டு நான் கடந்து சென்றேன், நான் அல்லாவை கொண்டு கடந்து சென்றேன். அல் முசாஃபஹா, அந்த பா என்ற வார்த்தைக்கு மட்டும் விளக்கம் 3 அர்த்தங்கள் சொல்றாங்க. அடுத்து அதே பாவுக்கு இஸ்தினாஅ, உதவி தேடுதல், கதப்து பில் கலமி, பேனாவை கொண்டு நான் எழுதினேன். எப்படிங்க? பேனாவை கொண்டு நான் எழுதினேன். அடுத்து அந்த பாவுக்கு பரக்கத் என்கிற அர்த்தத்தை முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் தராங்க. முதல்ல அல் முசாஃபஹா, முசாஃபா என்று சொன்னால் அவனை கொண்டு, அவன்கிட்ட இருந்து நான் செஞ்சேன், அவனோடு இணைதல். ரெண்டாவது பில் இஸ்தினாஅ, உதவி தேடுதல், அல்லாவை கொண்டு உதவி தேடுதல். மூணாவது பரக்கத், அந்த பா என்ற வார்த்தைக்கு மட்டும், எழுத்துக்கு மட்டும் இவ்வளவு விளக்கங்கள் சொல்லுகிறார்கள் மார்க்க பெருமக்கள், கிதாபுகளிலே உள்ள முஃபஸ்ஸிரீன்கள். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்றாங்க, பிஸ்மில்லாவை நீங்க ஓதி ஆரம்பிக்காத எந்த காரியமும் அது துண்டிக்கப்பட வேண்டியது. பிஸ்மில்லா சொல்லி எந்த காரியம் நீங்க துவங்கினாலும் அது பரக்கத்தானது. அப்போதான் அந்த செயல் முழுமையாக, அது முழுமை அடையும், பரக்கத்து கிடைக்கும் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்க எந்த செயல் செய்தாலுமே பிஸ்மில்லா சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. அவ்வளவு பரக்கத்து அதில் இருக்கு. இந்த 3 விஷயங்கள் நம்ம பார்த்த மாதிரி. அடுத்து இஸ்மு, இஸ்முனா பெயர். இஸ்முனா உதாரணமாக அரபியில் கேட்குறோம், மஸ்முகி, உங்க பெயர் என்ன? மஸ்முகி, உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குறோம்ல. அந்த இஸ்மு அது அவனுக்குரியது மட்டும்தான். ஆயிரக்கணக்கான அர்த்தங்கள், விளக்கங்கள் அதில் பொதிந்திருக்கிறது. பிஸ்மி, பா என்ற அர்த்தத்துக்கு உதவி தேடுதல், அவனோடு இணைந்திருத்தல், பரக்கத்து பெறுதல் அர்த்தம். இஸ்முனா பெயர் சொல், பெயர் என்பதாக அர்த்தம். பிஸ்மி, பிஸ்மில்லா, அல்லாஹ், அல்லாஹ் என்ற வார்த்தை உலகத்திலே யாருமே வைக்க முடியாது. அல்லாஹ் என்ற அந்த வார்த்தை இருக்கிறது, அது ரப்பு தாலாக்கு மட்டும் பொருத்தமானது. அதுல ஒருமை கிடையாது, இருமை கிடையாது, பன்மை கிடையாது. அந்த வார்த்தையை நீங்க தனித்தனியா பிரிச்சாலும் அது அவன் அவன் தான் சொல்லிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ், குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல அல்லாஹ் என்ற வார்த்தை நிறைய இடங்கள்ல குர்ஆன்ல வருது. அந்த அல்லாஹ் என்ற வார்த்தை நம்ம வல்லீனமான உச்சரிக்கணும். அல்லாஹ், வாய் நிறைய அல்லாஹ் என்ற லாமின் சட்டம் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரோம். தஜ்வீதுல ஓதும் போது சொல்லி கொடுக்கிறோம். அல்லாஹ் என்று வல்லீனமாக சொல்லணும். மிகப்பெரிய ஒரு பவர் அவனுக்கு என்று தனி 99 திருப்பெயர்கள் இருக்கு. வல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மான் நாம் ஓதுகிற அல்லாஹ் என்று தான் அது ஆரம்பிக்கிறது. அந்த அல்லாஹ் என்ற வார்த்தை உலகத்திலே யாராலும் வைக்க முடியாது. அது அவனுக்கே உள்ள சிஃபத், அவனுக்கே உள்ள தன்மை. அதுல சிங்குலர், ப்ளூரல், ஒருமை, இருமை, பன்மை எதுவுமே வராது. அப்போ அல்லாஹ் சொல்றான், என்னுடைய பெயரை கொண்டு நீங்க எதுவா இருந்தாலும் துவங்குங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா அனுப்பி முதல் அந்த வசனம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரப்படுகிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக், என்னை படைத்தானே அந்த ரப்புடைய இஸ்மை, பெயரை கொண்டு நீங்க ஓதுங்க, படிங்க. என் பேரை ஃபர்ஸ்ட் சொல்லணும். எந்த காரியம் நீங்க ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் அல்லாஹ், பிஸ்மில்லா என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க பிஸ்மில்லா சொல்லி எல்லா விஷயத்தையும் ஆரம்பிங்க. சாப்பிட்றீங்க, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்க. பிஸ்மில்லாஹி வாலா பரக்கத்தில்லா, பிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம். உடல் சீராக இயங்கும், உடலிலே அந்த உணவு சென்று எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காது என்பதாக சொல்லப்படுகிறது. பிஸ்மில்லா சொல்லி கடையை தரங்க,
பிஸ்மில்லா சொல்லி கடையை மூடுங்க, வியாபாரத்துல பரக்கத்து ஏற்படும். பிஸ்மில்லா சொல்லி சொன்ன பின்னாடி கழிவறைக்கு போங்க. பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸி. மனைவியோட கூடுறீங்களா, பிஸ்மில்லா சொல்லுங்க. எல்லா விஷயத்திற்குமே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பித்திருக்கிறார்கள். எல்லா விஷயத்துமே சாப்பிட்றதுல இருந்து தூங்குறதுல இருந்து ஒலு செய்யும் போது பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறோம், குளிக்கும் போது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சொல்லி ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொன்றத்திலும் ஒரு மருத்துவமும் சிறப்பும் இருக்கிறது, பரக்கத்தும் இருக்கு. அது ஒரு இபாதத்தாவே ஆயிடுச்சு. பிஸ்மில்லா சொன்னா நமக்கு நன்மையும் கிடைக்குது, அது நமக்கு வணக்கமாகவும் ஆகுது. நன்மை எழுதுறான் அல்லாஹ், என்னுடைய பெயரை கொண்டு எல்லாமே நீ செய்ய, உனக்கு முழு வெற்றி அதில் அல்லாஹ் வச்சிருக்கின்றான். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்ல மிகப்பெரிய ஒரு பரக்கத். ஒரு பெண்மணிக்கு குழந்தை பிரசவம் ஆகிற டைமு, அவங்களுக்கு டாக்டர் சிசரிங் தான் பண்ணணும், ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் 786 தடவை எழுதி அதை தண்ணியில் ஓதி தண்ணியில் கொடுத்து அதை குடித்தாங்கன்னா சுகப்பிரசவம் ஆகும் சொல்லி அதிகாரப்பூர்வமான அறிவில் அவங்க சொல்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் நமக்கு செய்யும். வியாபாரத்தில் பரக்கத், குடும்பத்தில் பரக்கத். எழுதுறீங்க, ஏதாவது செயல் எழுதுறீங்க அல்லது சொல்றீங்க, பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிங்க. நம்முடைய ஒவ்வொரு தொழுகையிலுமே நீங்கள் என்னது பாத்தியா சூரா ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், துணை சூரா ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க பிஸ்மில்லா சொல்லி தான் நீங்கள் ஆரம்பிக்கணும், சுன்னத்து. பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறது சுன்னத்து. நம்ம தொழுகை எல்லா ரக்காயத்திலும் பிஸ்மில்லா நம்ம சொல்லணும், அதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். மிகப்பெரிய ஒரு மந்திரமான விஷயங்களும் பரக்கத்துகளையும் அல்லாஹ் இதில் வச்சிருக்கிறான். இந்த பிஸ்மில்லாக்கு மட்டுமே இவ்வளவு விளக்கங்கள் தஃசீலில் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 4-5 வாரங்கள் பேசுகிறார்கள். அதற்கு பின்னால் அர்-ரஹ்மான் இர்-ரஹீம், பிஸ்மில்லா இர்-ரஹ்மான் இர்-ரஹீம் இருக்கு. அதற்கு அல்லாஹ் அர்-ரஹ்மான் சொன்னால் உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள், விலங்குகள், அத்துணை ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் இரக்கமானவன். அர்-ரஹீம் என்று சொன்னால் மறுமையில் ஈமான் கொண்டவர்களுக்கு மட்டும் இரக்கம் அளிக்கக்கூடியவன் என்பதாக அதனுடைய ஏகப்பட்ட விளக்கங்களை மார்க்கங்களையும் நம்ம சொல்லித்தராங்க. அப்போ எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே, ட்ரெஸ்ஸு புதுசாக போடுறீங்க, வாகனத்தில் போகிறீங்க, சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க, எதாக இருந்தாலுமே பிஸ்மில்லா சொல்லி தான் ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு மருத்துவமும் அதில் இருக்குது, நன்மையும் இருக்குது, சிறப்பும் இருக்கிறது என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. அதனால தான் முதல் வார்த்தையே இக்ர பிஸ்மி ரப்பி கல்லதி ஹலக், அல்லாஹ் படைத்த ரப்பை நீங்கள் அவருடைய இஸ்மை கொண்டு ஓதுங்க. அல்லாஹ் என்ற பிஸ்மி என்ற அவருடைய இஸ்மை கொண்டு, பிஸ்மில்லா என்ற இஸ்மை கொண்டு நீங்கள் ஓதுங்க. அது மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை அல்லாஹ் வச்சிருக்கான். ஒன்று வணக்கம், இன்னொன்று நன்மை, இன்னொன்று நமக்கு பரக்கத்தாக இருக்குது. இப்போ பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம்ல இவ்வளவு சிறப்பு இருக்குது. அர்-ரஹ்மான் அர்-ரஹீம் அதுக்கு விளக்கம் எடுத்தோன்னா பல கிதாபுகளில் பல நாட்களுக்கு அதுக்கு விளக்கம் எழுதுறாங்க. உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை ஜீவராசிக்கும் அல்லாஹ் ரஹ்மானா இருக்கான், மறுமையில் ஈமான் கொண்டவங்க மட்டும் ரஹீமா இருக்கான். அந்த ரஹீம் என்கிற வார்த்தையில் இருந்து தான் ரஹீம் என்கிற உறவுகளை பேணுகிற விஷயமே அங்கிருந்து தான் வருது. உறவுகளை இணைத்து வாழுங்க, பேணி வாழுங்க. ரஹீமை அல்லாஹ் தன்னோடு இணைத்து கொண்டான். கதப அலா நஃப்ஸிக்கும் ரஹ்மா, அர்-ரஹ்மான் அந்த வார்த்தை ரஹ்மத்தை என் கீழே வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட 100 ரஹ்மத் இருக்கு, 99 ரஹ்மத் என் கையில் இருக்கு, ஒரு ரஹ்மத்தை மட்டும்தான் உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க சொல்றோம். அப்போ அந்த 99 ரஹ்மத் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்படி அர்-ரஹ்மான் அர்-ரஹீம் பல விளக்கங்கள் சொல்றாங்க. இதனுடைய அர்த்தங்கள் பிஸ்மில்லா இர்-ரஹ்மான் இர்-ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோர். பத்திரிகையெல்லாம் எழுதுறோமா இல்லையா? இப்போ காஃபிர்கள் எடுத்துட்டா அவன் முருகன் துணை, இது துணை அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க அவங்க பேப்பரில் எதை எழுதும்போது. நம்ம எழுதும்போது பிஸ்மி தாலா எப்படி எழுதணுங்க? பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஃபுல்லாக நம்ம எழுதி, ஒருவேளை அந்த பேப்பர் எதாவது கீழே மிஸ்ஸாக யாராவது மிதிச்சுட்டாங்கன்னா அது பாவமாக போயிடும். அல்லாஹ் என்ற வார்த்தை அதில் இருக்குது. ஆனால் நீங்கள் ஷார்ட் ஃபார்மாக எழுத முடியும் பிஸ்மிஹி தாலா. பிஸ்மிஹி யாரு? அல்லாஹ் தான். அந்த வார்த்தையே பேப்பரில் இருக்காது. இப்படி நீங்கள் எழுதி துவங்குங்க. உதாரணமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த சபா நாட்டு இளவரசி பல்கிஸ் அம்மாவுக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுக்கறதுக்காக குரானே ஒரு ஆயத்து பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் வருது. இன்னஹு மின் சுலைமான்
வைன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த கடிதத்தை எழுதி அந்த நாட்டு அரசுக்கு அனுப்புகிறாங்க. இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாமோட இந்த கடிதம் வந்திருக்கு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறோம். குர்ஆன்ல எல்லா சூறாலையும் ஆரம்பத்தில் பிஸ்மில்லா தான் இருக்குது. எல்லா சூறா எடுத்து பாருங்க. ஆனால் சூரத்து தௌபால மட்டும் பிஸ்மில்லா வராது. அது போர்கள் குறித்து, சபிக்குதல் குறித்து, காஃபிர்களை திட்டுவதை குறித்து அதில் வரனால அது பிஸ்மில்லா என்பதாக அந்த சூறால பெயர் இருக்காது. மற்ற எல்லா சூறாலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லா ஓதி தான் அந்த சூறாவை. குர்ஆனுடைய ஒட்டுமொத்த சிறப்புமே அல்ஹம்து சூறால அல்லாஹ் வச்சிருக்கான். அல்ஹம்து சூறாவுடைய ஒட்டுமொத்த சிறப்பையுமே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ல அல்லாஹ் வச்சிருக்கான். எப்படிங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானியுடைய பால வச்சிருக்கான் என்பதாக நம்ம கேள்விப்படுறோம். இப்படி ஏகப்பட்ட விளக்கங்கள், தப்சீர்கள். தப்சீர்னா விரிவுரை, விளக்கம். பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன். அர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். ரொம்ப இரக்கமானவன் ரப்பு, 70 தாயை விட சிறந்தவன். அவனுடைய அடியார்களுக்கு எந்த துன்பமும், அவன் எந்த கஷ்டமும் அவன் படக்கூடாது. ரப்பு எந்நேரம் நம்மளை உற்று நோக்கி கொண்டே இருப்பான். அவனுடைய தேவையை நிறைவேற்றுவான். எனவே நாம் ஷார்ட்டாக புரிஞ்சுக்கணும்னா, எந்த காரியம் நம்ம செய்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், எழுதுவதாக இருந்தாலும், பேசுவதாக இருந்தாலும், படிப்பதாக இருந்தாலும், சாப்பிடுவது, தூங்குவது, உடுத்துவது, பயணம் செய்வது, கடை விஷயங்கள், வீட்டுக்குள்ளே போகும்போது நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி உள்ளே போங்க, பரக்கத்தை கொண்டு செல்கிறீர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். வீட்டை விட்டு வெளியே வரும்போது பிஸ்மில்லா சொல்லிட்டு வாங்க. வீட்டை பூட்டிட்டு வரும்போது உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்ன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸில் பல விளக்கங்கள் பார்க்குறோம். கடையை திறக்கும் போது பிஸ்மில்லா, கடையை மூடும் போது பிஸ்மில்லா, உள்ள பொருளுக்கு பாதுகாப்பு. எந்த திருடனும் ஒன்றும் பண்ண முடியாது. கடையுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பு பிஸ்மில்லால இருக்கு. ஏன்னா அல்லாஹ் என்ற இஸ்மு அதில் இருக்கு, பெயர் அதில் இருக்கு. அதை நாம் உச்சரிக்க வேண்டும். என் பெயரை சொல்லி எல்லாமே நீ செய்ய, உனக்கு மிகப்பெரிய பரக்கத்தை நான் வைத்திருக்கிறேன். ஒருவேளை பிஸ்மில்லா நீ சொல்லையா, அந்த காரியம் முழுமை பெறாது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஃபஹுவ அக்தர். இன்னொரு ரிவாயத் வந்து ஃபஹுவ அப்தர், அது துண்டிக்கப்பட்டுருச்சு. எப்படி ஒரு ஆட்டினுடைய வால் துண்டிக்கப்படுமோ, அதனால உன்னுடைய காரியம் ஒரு நிறைவாகவே இல்லை, ஒரு முழுமையாகவே இல்லை. எனவே பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் ஆரம்பம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நிறைய விளக்கங்கள் வல்ல ரஹ்மான் விளங்கி புரிந்து, அந்த விளக்கங்கள் எல்லாம், அர்த்தங்கள் எல்லாம் தெரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் வல்ல ரஹ்மான் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்லாஹி.